இந்த ரசம் பேர் வந்து பச்சை புளி ரசம். வாவ். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஒரு 20 நிமிஷம் 2 கப்பு தண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டு கையால் பிசைஞ்சு 3 கப்புலேருந்து 4 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மிளகு, ஜீரகம், பூண்டு இதை போட்டு நல்லா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு அதையும் சேர்த்து நல்லா குறன்னு அடிச்சுக்கலாம். உப்பு வந்து கல்லுப்பு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை, பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா குறன்னு அடிச்சிட்டோம்னா சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துட்டோம்னா சூப்பராக பச்சை புளி ரசம் ரெடி. இதை நல்லா சுடுசாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய். பச்சைப்புளி ரசம் அப்படியே ஆத்தென்டிக்கா பெஸ்டா சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. எக்ஸலண்டா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தேங்க்யூ.